ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. அதோட நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையுது. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் பொடியை கட் பண்ணிக்கிட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறோம். அதை நல்லா வதக்குறோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அது கூட ஒரு 4 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கூட அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா சுருண்டு கெட்டியாக வந்த பிறகு வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதில் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா பச்சை வாசம் சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்புக்கு அந்த அளவு நான் ஊற்றுற அளவு ஊற்றுங்க. ஒரு 1/2 சொம்பு ஊற்றினா போதும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை கொஞ்சம், அது கூட முந்திரி ஒரு 5-6 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி 5-6. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு ஜாரில் பொட்டுக்கடலை இந்த அளவு போட்டால் போதுங்க. 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். முந்திரி, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் பால் மாதிரியே எடுத்து பார்க்க. இப்போ நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்க அந்த குழம்புல தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கிறோம். மறுபடியும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காயை நம்ம அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதுலேயும் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறோம். நல்லா குழம்பு நல்லா திக்காக கெட்டியாக வரும்போது நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். குழம்பு தண்ணிட்டு வந்து பயப்படாதீங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால குழம்பு கெட்டியாக வரும், அதனால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தண்ணி குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மற்ற குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்தா உங்களுக்கே புரியும்.
இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம முட்டையை எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ முட்டையை உடச்சி ஒரே இடத்துல ஊற்றோன்னா வேகமாக ஊற்றிடாதீங்க, எல்லா பக்கம் ஊற்றிடாதீங்க. உடச்சி ஒரே இடத்துல ஊற்றிடுங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்க, அதே மாதிரி. ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஒன்றுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றுங்க. ஒன்றுக்கும் ஒட்டாத மாதிரி ஊற்றுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு முட்டையை ஒரே இடத்துல உடச்சி ஊற்றுங்க. இப்போ 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்க பாருங்க. சிம்லேயே இருக்கட்டுங்க கொஞ்சம். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக அந்த நடுவில் இருக்கிற இதே பிரேக் பண்ணி விட்டு போகிறோம். அடியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடியில் 2 ஜாயிண்டாக இருக்கும் முட்டை 2ம். அப்போ நம்ம கரண்டி வச்சு கட் பண்ணி விடணும், இல்லைன்னா எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ நான் கரண்டி வச்சு ஒன்றுக்கும் தனித்தனியாக கட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ ஒன்றா நான் திருப்பி போடுறேன். முட்டை ஓரளவுக்கு வெந்த பிறகு திருப்பி போட்டுருங்க. அழுங்காமல் எடுத்து திருப்பி போட்டுருங்க. அழுங்காமல் கரண்டி அடிப்பக்கமாக விட்டு ஃபுல்லாக முட்டையை வெளியே எடுத்து அப்படியே திருப்பி போடணும். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இப்போ திருப்பி போட்டு வெந்துட்டு பாருங்க, சூப்பராக முட்டை வெந்திருக்கு. ஒரு சிலருக்கு ஆஃப் பாயில் மாதிரி வேணும்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா முட்டை வந்து ஆஃப் பாயில் மாதிரியே இருக்கும். குழம்புல இருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தயார்.